மார்னிங் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பங்குனி உத்திரம். கண்டிப்பாக எல்லோரும் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா தை மாதத்துலேருந்து கண்டிப்பாக நமக்கு பூரா முருகரை பற்றி தான் நம்ம வேண்டிகிட்டு இருக்கோம். நமக்கு எல்லா விஷயத்துலையும் முருகர் துணையாக இருப்பார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லோரும் கோயிலுக்கு போகணும், பெரிய கோயிலுக்கு போகிறீங்க அப்படிலாம் இல்லை, நம்ம மனசு தான் எங்கே இருந்தாலும் கடவுள் நம்ம வேண்டினதை நிறைவேற்றி கொடுப்பார். நம்ம பெரிய கோயிலுக்கு போனால் தான் அப்படிங்கிறது. அதாவது எதனால் அப்படி போகிறீங்கன்னா மெயினாக ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறாங்க. பெரிய கோயிலுக்கு போனால் தான் அவங்களாம் நல்ல பணக்காரவங்க, இந்த கோயிலுக்கு போகிறவங்களாம் ஏழைங்க அப்படின்னு சாமி கும்பிட்றதுல கூட பிரிச்சுக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம மனசில் எந்த கோயில் இருக்கோ அங்கே பக்கத்தில் போய் கும்பிட்டுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனம் பாருங்கள். பௌர்ணமி இன்றைக்கி இருக்குது. ஏப்ரல் 1 இருக்குது, ஏப்ரல் 2 பாதி நாள் இருக்குது. 2 நாளும் நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி பண்ணிடுங்க, ஏன்னா இன்றைக்கி தான் நைட் நேரத்தில் பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு சந்திர தரிசனம் எதுக்கு நான் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, கண்டிப்பாக சந்திரனோட ஒளி எப்படி இவ்வளோ நல்லா வெளிச்சம் தருதோ அதே மாதிரி வாழ்க்கையில் நமக்கு எல்லாத்துலேயும் வெற்றி தரணும்னா நம்ம என்ன செய்யணும், வீட்டில் இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு பால் சாதம், கல்கண்டு சாதம், பால் பாயாசம் இந்த மாதிரி எதுவும் செஞ்சு கொண்டு போய் மொட்டை மாடியிலையோ இல்லை பால்கனிலையோ, இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் எங்களால் நிலா பார்க்க முடியாது, காரணங்கள் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம மனசில் கண்டிப்பாக இன்றைக்கி சந்திர தரிசனம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சாச்சுன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் கீழே பார்க்குக்கிட்ட கிரவுண்டில் இந்த மாதிரி இடத்துல போய் நின்னோம்னா நிலா நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமலே ஐயோ நிலா தெரியலையே நான் பார்க்கலையே அப்படின்னு நினைக்காது. போய் ஃபேமிலியாக போங்க. இந்த மாதிரி கல்கண்டு சாதம்லாம் எடுத்துகிட்டு போய் குழந்தைகளோடு உட்காந்து சொல்லுங்கள். ஏன்னா முந்திலாம் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி தாத்தாலாம் பக்கத்தில் இருப்பாங்க, நிலா காட்டி தான் சோறு ஊட்டுவோம். இப்போ எல்லாம் மொபைல் காட்டி சோறு கொடுக்குறோம். ஏன்னா குழந்தை ஓடக்கூடாது அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக இதில் நிலாக்களை பற்றி குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். சொல்லி 10 நிமிஷம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் சந்திர பகவானை பார்த்து வேண்டிட்டு திருமாங்கலிட்ட எடுத்து பார்த்து கும்பிட்டுக்கோங்க. ஆண்கள்லாம் கையில் ஏதாவது ரிங் போட்டிருந்தீங்கன்னா அதை பாருங்கள். இல்லையா பர்ஸில் இருந்து காசு இருந்தால் எடுத்து காசை பார்த்துட்டு அந்த காசை உள்ளே வச்சுக்கோம் அடுத்த பௌர்ணமி வரைக்கும். ஏன்னா அப்படிங்கும்போது அந்த சந்திரனோட வெளிச்சம் வர்ற மாதிரி வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் நமக்கு வெற்றி சேரும். நம்ம இந்த மாதிரி எதையுமே செய்கிறவங்க செய்கிறாங்க, செய்யாதவங்களை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். செய்கிறவங்கெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. செய்யாதவங்க சின்ன சின்ன இந்த விஷயங்கள்லாம் செய்ய தான் நம்ம ஃபேமிலியில் அட்டாச்மெண்ட் வரும். குழந்தைகளுக்கும் இன்னைக்கு சந்திர தரிசனம் பார்க்கணுமேம்மா, நம்ம போன மாதம் பார்த்தோமே. எங்கள் மதுரையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை திருவிழா வந்துருச்சுனாவே பயங்கர சூப்பராக இருக்கும். வாசல் ஏற்கனவே மதுரைனாவே கோலம், மஞ்சள் பூசுறது இந்த மாதிரி நிறைய எங்கள் மதுரையை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த சித்திரை திருவிழா அழகர் ஆற்றுல இறங்குறது பார்த்தீங்கன்னா அப்படி எல்லா வீட்லேயும் விசேஷம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அது எதுக்கு அதே மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கட்டும். இப்போ அதனால தான் சித்ரா பௌர்ணமி மட்டும்தான் எல்லார் மனசு இருக்கே தவிர வேற எதையுமே நம்ம கண்டுக்கிறது இல்லை. இனிமேலாவது இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது எல்லாரும் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக தெய்வ வழிபாடு முக்கியம். நீங்கள் 1000 விஷயங்கள் என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக நம்ம மனசுக்குள்ளே கடவுள் இருக்கார். நம்ம பார்த்து என்ன வேண்டி கிடைக்கிறதோ அதை சொன்னோன்னா அது கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிடும். நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக பேச கற்றுக்கோங்க. கும்பிடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்குலாம் கிடைச்சிச்சு இவங்களுக்குலாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கிடைக்கும் வரும் அப்படின்னு நினச்சி பாசிட்டிவாக பேச 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 நம்மளை தேடி பாசிட்டிவாக தான் வரும். நெகட்டிவுக்கு எப்போவுமே டைம் கொடுக்காது. குழந்தைகளை வீட்டில் திட்டும் போது கூட பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக திட்டாதீங்க, சரிங்களா? வீட்டில் குழந்தைகளவே பேர் சொல்லி அழைக்கிறது தான் பேர். சில பேர் என்ன சொல்கிறாங்க கோவத்திலே என்ன சொல்கிறாங்க முட்டாள் அப்படின்னு அதெல்லாம் சொல்லலாமா? அந்த வார்த்தைலாம் எவ்வளோ பெரிய வார்த்தைகள். இந்த மாதிரிலாம் விட்டுட்டு இனிமேல் இந்த நாளில் இருந்தாது, இந்த நிறைஞ்ச பௌர்ணமியில் இருந்தாது குழந்தைகள்லேருந்து எல்லா விஷயத்துலேயுமே பாசிட்டிவாக பேசாதவங்களுக்கு சொல்கிறேன். பாசிட்டிவாக பேசுகிறவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் இனிமேல் நல்லதே நடக்க போகுது நினச்சிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இதை சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இன்றைக்கி முருகரை கும்பிட்டுட்டு ஈவினிங் டயத்தில் சந்திர பகவான்கிட்ட உங்களுக்கு என்ன மனசில் தோணுமோ அதை நீங்கள் செஞ்சு இது பண்ணுங்கள். கண்டிப்பாக நெய்வேத்தியம் ஈஸியான நெய்வேத்தியம். கல்கண்டு சாதம்னா பார்த்தீங்கன்னா நெய் போட்டு முந்திரி திராட்சை கல்கண்டு போட்டோம்னா அவ்வளோதான். எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்து பேசுங்க. குழந்தைகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த காலத்தில் நிலா காட்டி சோறு ஊட்டுறது இதெல்லாம் கதைகள்லாம் வந்தது. இப்போ அந்த இது இல்லை. திருப்பி இன்னையிலேருந்து எல்லாரும் பண்ணும்போது அதாவது வெளில ஏசிக்குள்ளே இருக்காதுங்க. அதுக்காக தான்
இந்த மாதிரி வந்து சந்திர தரிசனம் இதெல்லாம் நம்ம சொல்கிறது. ஏசியிலே இருந்தோம்னா அந்த ஸ்கின் டிசீஸு, குழந்தைகளுக்கு இந்த வெளியில் உள்ள அட்மாஸ்பியரே தெரியாமல் போயிடுது. திடீர்னு என்னம்மா இன்னைக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம அப்போவுமே சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, சில பேரண்ட்ஸ் ஆமாம் அப்படின்னு போயிடுவாங்க. அதை வந்து சொல்லுங்கள், இன்றைக்கி வந்து சந்திர தரிசனமா, இன்றைக்கி வந்து நிறைஞ்ச பௌர்ணமி நாள், இன்றைக்கி அது எப்படி நிறைஞ்சதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நிறைஞ்சு வரும். அதுக்கு காரணம் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. இன்றைக்கி முருகருக்கு எல்லாரும் கண்டிப்பாக வீட்டில் வந்து பங்குனி உத்திரத்தில் முருக பெருமானுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிவன் இந்த நாளில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் கல்யாணம், முருகப்பெருமான் கல்யாணம், அப்புறம் வந்து நம்ம இவர் இருக்கார்ல ராமர் சீதை கல்யாணம், இதெல்லாம் நிறையா விஷயங்கள் இந்த பங்குனி உத்திரத்தில் தான் நடந்திருக்கு. நம்மளும் முருகப்பெருமான்கிட்டே வேண்டிக்குவோம், சந்திர பகவான்கிட்டையும் எல்லா குறைகளையும் சொல்லி இனிமேல் எனக்கு குறைகளே வரக்கூடாது, எல்லாம் நிறைகளாக வரணும். சந்திர பகவானே, நீ எவ்வளோ விதமான வெளிச்சம் கொடுக்குறியோ அதே மாதிரி எனக்கு வாழ்க்கையில் எல்லா வித வெளிச்சத்தையும் தரணும் அப்படின்னு வேண்டிட்டு இன்னையிலேருந்து எல்லா வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, தேங்க்யூ.